கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதம் தெரிந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன? நீர் அவர்களை நாட்டினீர், கனியும் கொடுக்கிறார்கள். வேர் வெற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமா இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே இந்த வேத பகுதி நம்ம தியானிக்கும் போது சில ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ள தேவன், நீதி உள்ள எஜமான், நியாயாதிபதி. அப்ப அவர்கிட்ட போய் நம்ம கணக்கு கேட்க முடியாது, அவர்கிட்ட போய் நம்ம வழக்காட முடியாது. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். உம்முடைய நியாயங்கள். அப்ப தேவனுடைய சமூகத்திலே ஒரு மனுஷன் போய் ஜெபிக்கும் போது நம்ம என்ன யோசிக்கும்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்ம பேசுற செய்தி எரேமியா 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். பழைய ஏற்பாட்டிலே 889வது பக்கம். சில குடும்பத்துல கையில பைபிள் இருந்தா நீங்க கையில பைபிள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன், வேண்டுகிறேன். உம்முடைய நியாயங்கள் என்று ஆரம்பிக்கிறார். இந்த இரவு நேரத்திலே நிறைய குடும்பத்திலே அநியாயம் நடந்திருக்கும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நிறைய குடும்பத்துல நமக்கு துரோகம் நடந்திருக்கும். நமக்கு விரோதமாக நிறைய தீமையான காரியங்கள் செஞ்சிருப்பாங்க, அவதூறான வார்த்தைகள் பேசி இருப்பாங்க, கண்ணீர் வர அளவுக்கு பிரச்சனை இருக்கும், நம்மளை காயப்படுத்தி இருப்பாங்க, நம்மளை துக்கப்படுத்தி இருப்பாங்க, நம்மளை வேதனைப்படுத்தி இருப்பாங்க. சில குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா காயமா இருக்கும், வெளியே தெரியாது, யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. உம்முடைய நியாயங்களை, உம்முடைய நியாயங்களை, உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன், நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? கர்த்தர் பிரியமில்லாம வாழ்றாங்களே, அவங்களுடைய வழி வாய்க்கிறது என்ன? ஆகாதவர்களின் வழி. இவங்க ஆகவே மாட்டாங்கப்பா, இவங்க எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது, இவங்க வாழ்றதுக்கு சரி, எதுக்குமே சரி. ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? அவங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழல, அவங்களுடைய வழி வாய்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப இரவு நேரத்துல நிறைய குடும்பத்துல என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, ஆமா பிரதர், எங்களை ஒரு குடும்பம் ஏமாத்திட்டு அவங்க ஆகாதவங்க, அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்க கெட்டவங்க அப்படிம்பாங்க. ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? அவங்க துரோகம் செய்யறாங்க, அவங்க நல்லா இருக்கிறது என்ன? அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. துரோகம் செய்து வருகிற அனைவரும், இதுல எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க.
துரோகம் செய்து வருகிற அனைவரும். எல்லாரும் யாரெல்லாம் துரோகம் செய்யறாங்களோ அந்த லிஸ்ட்ல எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்து இருக்கிறது என்ன, நல்லா வாழ்றது என்ன. இன்னைக்கு சில குடும்பத்துல இருதயம் ரொம்ப கவலையா இருக்கும், வேதனையா இருக்கும், துக்கமா இருக்கும். உடனே என்னதான் யோசிப்பாங்க, அவங்க நல்லா இருக்கிறது என்ன, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இதயத்துக்குள்ள அந்த வேதனையோடு புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப இரவு நேரம் ஒரு குடும்பம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ பரலோகத்தில் உள்ள தேவனுக்கு தெரியும். பரலோகத்துல தேவன் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம இருதயத்திலே தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம இருதயத்திலே தேவையில்லாத காரியங்கள் யோசிக்க வேண்டாம். நீர் அவர்களை நாட்டினீர். ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருப்பாங்க, ஆலயத்துக்குள்ளதான் இருப்பாங்க, சர்ச்சில் தான் இருப்பாங்க. நீர் அவர்களை நாட்டினீர். தேவனுக்கு எல்லாம் தெரியும். வேர் பற்றி தேறி போனார்கள். ஒரு மரம் ஆகும்போது அந்த வேறு நிறைய இடத்துக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு சின்ன செடியை வச்சு பாருங்க, அதுல வேறே இருக்காது. காத்தடிச்சாலும் தாங்காது, ஒரு நாள் மழை இல்லைன்னா இல்ல ஒரு நாள் தண்ணி ஊத்தலைன்னா தாங்காது, ரொம்ப வெயில் அடிச்சுன்னா காஞ்சிடும். நீர் அவர்களை நாட்டினீர். ஒரு குடும்பம் இன்னைக்கு உயிரோட இருக்கு அப்படின்னா தேவன் நாட்டுனா மட்டும்தான் அந்த பூமியில உயிரோட இருக்க முடியும். வேர் பற்றி தேறி போனார்கள். நல்லா வளர்ந்துட்டாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருக்காங்க. வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். அதுல ஒரு முக்கியமான வேர்டு வருது, கனியும் கொடுக்கிறார்கள். அப்போ சில குடும்பத்துல கனி உள்ள வாழ்க்கையும் இருக்கு, கனி இல்லாத வாழ்க்கையும் இருக்கு. இந்த வேத பகுதியிலே கனியும் கொடுக்கிறார்கள். இப்போ கனி அப்படின்னாலே ஆவிக்குரிய கனி 9 கனி இருக்கு. அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடி பொறுமை இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும், எல்லாம் உள்ள இருக்கும். நிதானமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும். இப்ப சர்ச்சில் போய் நல்ல பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல அழகா வொர்ஷிப் பண்ணி, நல்ல அழகா அந்நிய பாஷையில நல்ல அழகா தேவனை ஆராதிப்பாங்க. எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு கனி கொடுக்குறாங்க, இவங்கதான்ப்பா தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம அழகா வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு புரியும். வேதம் சொல்கிறது, நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும். வாயினால தேவனை துதிக்கிறாங்க. அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமுமா இருக்கிறீர், ஆனா இருதயத்துக்கோ தூரமா இருக்கிறீர். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, வாயினால துதிக்கிறாங்கப்பா, கனி கூட கொடுக்குறாங்களாம். ஏன்னா ஒரு மரம் வளர்ந்துட்டு, ஒரு மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா மாங்காய் அப்படின்னா மாங்காய் காய்க்கும், தென்னை மரம் அப்படின்னா அது தேங்காய் இருக்கும், கொய்யா அப்படின்னா அது கொய்யா இருக்கும், கனி கூட கொடுக்கிறார்கள். ஏன்னா நல்ல வேர் பற்றி நல்ல மரம் அப்படியே அழகா எந்திரிச்சிட்டு கனி கொடுக்கிறாங்க. வாழ்க்கையில கனி இருக்கு. நீர் அவர்கள் வாய்க்கு சமீபம், வாய்க்கு சமீபம். இப்போ எல்லாருக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் சொல்லிட்டு அழகா ஜெபிக்கிறோம். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும். அப்போ வாய்க்கு சமீபமும். அடுத்த வேர்டு தான் ரொம்ப முக்கியமான வேர்டு. அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமுமா இருக்கிறீர். அவங்க இருதயத்துக்கோ தூரமுமா இருக்கிறீர். இப்ப என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் இரவு நேரத்துல படுத்த ஒரு அமைதியான தூக்கம். இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும், இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருப்பாரானால் நமக்கு சமாதானம். நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருப்பாரானால் நைட்டு படுத்து தூங்கினா ஒரு அமைதியான தூக்கம் கிடைக்கும்.
நிறைய குடும்பம் எதுல கஷ்டப்படுது அப்படின்னா, நீர் அவர்கள் வாய்க்கு சமீபம். சில குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவங்க எப்படி வாழ்றாங்க, என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது வாயினாலே தேவனை துதிச்சிடறாங்க, ஆனா இருதயமோ தூரமா இருக்கு. அப்ப அந்த இரவு நேரத்தில் நம்ம எதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இருதயம் தூரமா இருக்கா? இருதயம் தூரமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போகணும்? செக் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் எது தெரியுமா? நம்ம இருதயம் கர்த்தரை விட்டு எதுல தூரமா இருக்கு? எதனால என் இருதயம் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கு அப்படி நான் எதுல சிக்கிட்டு இருக்கேன்? என் இருதயத்துக்குள்ள நான் எதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் கொடுத்திருக்கேன்? நம்ம இருதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு நம்மளை பிரிக்கிற அளவுக்கு எது நம்மளை நெருக்குது, எது நம்மளை ஒடுக்குது, எது நம்மளை வேதனைப்படுத்துது, இதை நம்ம கண்டுபிடித்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பம் சமாதானமா இருக்கணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் இருப்பாரானால் சமாதானம். நம்ம இருதயத்துக்குள்ள தேவன் இருக்கணும் அப்படின்னா நம்ம சில காரியங்களை கொஞ்சம் யோசிக்கணும். அது என்ன பிரதர் அப்படின்னா, 24 மணி நேரமும் இருதயத்துக்குள்ளே நம்ம தேவனுக்கு தான் முதலிடம் கொடுத்தோமா, மனுஷனுக்கு அப்படி இல்லைன்னா, இல்ல ஃப்ரெண்டு, இல்லைன்னா வேற மற்ற நபர், வேற எந்தெந்த காரியத்துக்கு நம்ம முதலிடம் கொடுத்தோம்? சில குடும்பம் அதிகமா படிச்சுட்டு இருப்பாங்க, படிப்புக்கு முதலிடம் கொடுத்துருவாங்க. வியாபாரத்துல இருப்பாங்க, வியாபாரத்துக்கு முதலிடம் கொடுத்துருவாங்க. ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க, அந்த கம்பெனிக்கு முதலிடம் கொடுப்பாங்க. வேலை பார்ப்பாங்க, 16 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, அந்த வேலைக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. சில குடும்பத்துல குடும்பம் 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 சொல்லிட்டு குடும்பத்துக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போனால் அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அதுல பல பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி வருவாங்க. அப்ப கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் தான் வேதனை, சஞ்சலம், கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? இருதயம் கர்த்தருக்கு தூரமா இருக்கா? ஒரு நல்ல கேள்வி. உங்க இருதயம் கர்த்தருக்கு தூரமா இருக்கா? நான் அவர்கள் வாய்க்கு சமீபமும் நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும். நல்ல அழகா பாட்டு பிடிச்சு ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, அழகா இருக்கு. ஆனா இருதயம் எப்படி இருக்கு? அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமா இருக்கு. அப்ப இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஒரு வேத பகுதி யோசித்தால் நம்ம குடும்ப ஆசீர்வதிக்கப்படும். 3வது வசனம், கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நீர் என்னை அறிந்திருக்கிறீர். இப்ப நீங்க யோசித்து பார்க்கலாம். கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். 3 பாயிண்ட் இருக்கு. அந்த 3 பாயிண்ட்டுமே அழகா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம யோசித்து பார்க்கலாம், தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபித்து பார்க்கலாம். கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே என்னை காண்கிறீர், என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்தருகிறீர். அப்ப 3 பாயிண்ட் இருக்கு. அந்த 3 பாயிண்டோட இன்னைக்குள்ள செய்தி முடிஞ்சிடும். அறிந்திருக்கிறீர், காண்கிறீர், என் இருதயம் எப்படிப்பட்டது என்று சோதித்தருகிறீர். அப்போ உங்க இருதயம் எப்படி இருக்கு என்பதை கர்த்தர் சோதித்தருகிறார். கர்த்தர் சோதித்தருகிறார். உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை காண்கிறார், உங்க இருதயம் எப்படிப்பட்டது என்று சோதித்தருகிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம யோசித்து பார்க்கலாம்,
இந்த வசனம் நம்ம எப்படி எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீங்கப்பா, உமக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன், என்னைய காண்கிறீங்கப்பா, என் இருதயம் எப்படி இருக்கு, என் இருதயத்தை நீங்க சோதித்து பார்க்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்படி நம்ம தாழ்த்தினால் நம்முடைய ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் வரும். ஹல்லேலூயா. நம்ம இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். ஒரு சின்ன ஜெபமணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக பாதுகாத்தீங்க, நன்றிப்பா. நீங்க கூடவே இருக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றி. எங்க வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறோமோ எங்களை பாவத்தை மன்னிச்சிருக்கப்பா. எங்க இதயத்தை நீங்க சோதித்து பார்க்கும் போது எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்களுக்கு வேண்டாம்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க இருக்கணும், உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும், உங்க சித்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கணும். இந்த இரவு நேரம் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம், கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியம் எதெல்லாம் எங்க இதயத்துக்குள்ள இருக்கோ எல்லா விதமான பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்தில் எங்களுடைய பெயர் எழுதப்படணும்ப்பா. தேவன் அருளியாப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பம் ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும். நித்திய ஜீவன் தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். எங்களுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய மீறுதல், எங்களுடைய நோய், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய துக்கம், எங்களுடைய தலைமுறை சாபம், எங்களுடைய தரித்திரம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியம்படி உயிர் தெழுந்து இன்றும் பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி உள்ள கிருபைக்காக உமக்கு நன்றிப்பா, உமக்கு நன்றிப்பா, உமக்கு நன்றிப்பா. இந்த இரவு நேரத்தில் ஜெபித்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுத்திகரிக்கப்படட்டும்பா. உங்க பிள்ளைகளுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து பரிபூரணமாக சுகம் தாங்கப்பா, பரிபூரணமான விடுதலை தாங்கப்பா, பரிபூரணமான ஆரோக்கியம் தாங்கப்பா. எங்க வாழ்க்கையில் நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க இருதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தினால் நிரப்புங்க, நிரப்புங்க, தேவ சமாதானத்தினால் நிரப்புங்க. கண்ணீரோடு புலம்பி கொண்டிருக்கிறாங்க, இருதயம் ஃபுல்லா காயம், சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம், புலம்பி கொண்டிருக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. மனம் இறங்குவீங்களா? மனம் இறங்குவீங்களா? என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். உங்க பிள்ளையோட இருதயம் குணமாக்கப்பட வேண்டும். கர்த்தர் மன்னித்து உங்க பிள்ளையோட இருதயத்துக்குள்ள சமாதானத்தை கட்டிடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாதபடிக்கு எந்தெந்த பாவ வழியிலே சத்துரு விதைத்து கொண்டிருக்கிறானோ, எந்தெந்த சாபங்கள் தொடருதோ, இதெல்லாம் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தீங்கப்பா. எங்களுடைய பாவம், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம், எங்களுடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்கப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே உங்க பிள்ளைகளே விடுதலை தாங்க, சுகம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்காங்களோ பரிபூர்ணமான சுகம் தந்து ஆசீர்வதிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. நைட் நேரத்துல யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். முன்னும் பின்னுமா தேவதூதர் நிப்பாட்டி பாதுகாத்துள்ள எந்த வீட்டுக்குள்ள, எந்த குடும்பத்துல, எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி வேணும். சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்கு. கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள், குடும்பத்தை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள், எந்த பாவமா இருந்தாலும் அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டி அறிக்கப்படும் ராஜா. கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க,
கர்த்தர் கிருபை தாங்க. உங்க பிள்ளையோட இதயத்துக்குள்ள எல்லா பாரத்தையும் நீக்கி போடுங்க. கற்பத்துல நீங்க ஜெபிராப்பா, கர்த்தர் மனமிறங்கி கற்பத்துல நீ கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. வேலை இல்லாம இருக்காங்க, பரலோகத்துல தேவன் மனமிறங்கி மனிதனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. படித்த படிப்புக்குள்ள வேலை, உயர்வு பதவி, இன்னுமா வெளிநாட்டு போறாங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு, எல்லா விதமான கிருபையினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கிருபை தாங்க. தனி ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தாங்க. உம்முடைய பாதவுள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களது இரவு நேரத்தில் எல்லா விதமான கிருபைகளை தந்து ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் கிருபை தந்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.